நண்பர்களே, நம்ம சீரக சம்பாவில் வெஜ்ஜி பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான அளவு பொருள்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுன்னுக்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். போன வீடியோவில் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க. சப்போர்ட் பண்ண மக்களுக்கெல்லாம் தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதுக்கு தேவையான 1 கிலோ அளவுக்கு நான் சொல்கிறேன், கேட்டு நோட் பண்ணிக்கோங்க. அது தேவையான 200 கிராம் எண்ணெய், கோல்டு வினர் தான் ஆட் பண்ணுவோம், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாக்கில் நம்ம போய்ட்டு அரிசிலாம் ஊற வச்சு அதுதான் வெங்காயம்லாம் நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. தேவையான அளவு பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டாச்சு. அது தேவையான அளவு இஞ்சியில் மிளகாத்தூள், உப்பு, கலர் பவுட்ருலாம் போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் இஞ்சியை நல்லா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண உடனே நம்ம தக்காளி கொடுக்கலாம். தக்காளி கொடுத்து நல்லா குழவி விடணும். குழவி வச்சோடனே நம்ம வெட்டி வச்ச காய் போட்டுக்கலாம். காய் போட்ட உடனே தயிர் 100 ml ஆட் பண்ணிட்டு நல்லா தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு மூடி போட்டு எடுத்துகிட்டு சீரக சம்பா அரிசி போடலாம். அரிசி போட்டோடனே நம்ம பக்காவாக அதை டம் கட்டும் போது லெமன் கொஞ்சம் ஊற்றணும். ஊற்றி டம் காட்டினீங்கன்னா நம்மளுக்கு இதே போல் ஊற்றிலாம் நம்மளுக்கு ரைஸ் வரும் உடையாமல். சீரக சம்பா அரிசி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.